வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 48th லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற டாப்பிக்கில் 22nd பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்லன்னு பார்த்தீங்கன்னா அன்இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான். கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் அன்இந்தியன் அப்படின்ற கிரிட்டிசிசம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டாபிக் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை டோட்டலாக எத்தனை டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் சோஃபா நம்ம என்னென்ன வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு we can proceed with today's topic. என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்த் 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க். ஃபர்தராக இந்த சாப்டரை 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. Historical background, making of the constitution, and the third one is salient features of the constitution. இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் 18 வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்ற சப்டிவிஷன்ஸில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்குமே முடிச்சிருக்கு. இது சம்மந்தமான ஒரு குவிஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தியரி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குவிஸ் நீங்கள் எடுத்து எவால்வேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கான்செப்ட் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இண்டிவிஜுவல் நீங்கள் எதாவது டாபிக் படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் அந்த டாப்பிக்கை பார்த்துக்கலாம். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இதில் 14 வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு. டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிலேருந்து ஆரம்பித்து ரெப்ரசன்டேஷன் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வரைக்குமே நான் முடிச்சிருக்கேன். அண்ட் டோட்டலாக இதில் வந்து ஒரு 14 வீடியோஸ் ப்ளஸ் ஒரு குவிஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கான எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேர்ட் பார்ட் தான் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஒரு 3 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கான்ஸ்டியூஷனுடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லென்த்தியஸ் கான்ஸ்டியூஷன், செக்யூலர் ஸ்டேட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியர்லி ஒரு 14 சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் கிட்ட இருக்கும். அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. செகண்ட் டிவிஷன்ஸ் என்னென்னா கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்திய அரசியலமைப்பை எப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம். இதில் டோட்டலாக 6 கிரிட்டிசிசம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் borrowed constitution, carbon copy of 1935 act, அன்இந்தியன் ஒரு ஆன்டி இந்தியன் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் கிரிட்டிசிசமான அன்காந்தியன் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்ட் டிவிஷனாக கான்ஸ்டியூஷனுடைய பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்னது, ஷெடியூல்ஸ் அண்ட் சோர்சஸ் இதை பற்றி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் நமக்கு இந்த பார்ட் நம்ம கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் ஃபோர்த் பார்ட் வந்து ப்ரியாம்பிள் அப்படின்றத ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபார் நம்ம பார்த்த எல்லா 3 டிவிஷன்ஸுமே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஆஸ் வெல் அஸ் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான். இதுக்கப்புறமா தான் நம்ம ரியல் கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே என்டர் ஆக போகிறோம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கான அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற டாப்பிக்கை டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we can start with introduction part. According to the critics, the Indian constitution is un-Gandhian because it does not contain the philosophy and ideals of Mahatma Gandhi, the father of Indian nation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய அந்த கிரிட்டிக்ஸ் இருக்காங்களே, விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாத்மா காந்தி நம்மளுடைய ஃபாதர், நம்மளுடைய இந்தியன் நேஷனுடைய ஃபாதராக இருக்கார். அவருடைய ஃபிலாசபி, அவருடைய தத்துவங்களாக இருக்கட்டும், அவருடைய ஐடியாலஜியாக இருக்கட்டும் எதுவுமே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் பிரதிபலிக்கலை. ஸோ இது காந்தியனுக்கு எதிரான ஒரு கோட்பாடாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி காந்தியோடைய ஃபிலாசபி தான் என்ன, எதெல்லாம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்படலை அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ கிரிட்டிசிசம் மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனுடைய ஃபிலாசபியை நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிரதிபலிக்கலை அப்படின்னா அது வந்து ஆன்டி காந்தியனை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு என்னன்றது பார்ப்போம். They opined that the constitution should have raised and built upon village panchayat and district panchayat அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து காந்தி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக லோக்கல் கவர்மெண்ட் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தாரு. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் கிராஸ் ரூட் லெவலில் இருந்தால் வரணும், அதாவது நம்ம டாப் டு பாட்டம் அப்ரோச்சை கைவிட்டுட்டு பாட்டம் டு டாப் அப்ரோச் தான் கொண்டு வரணும், அதுதான் முழுமையான டெவலப்மெண்ட்டை கொண்டு வருன்றதை ஆழமாக நம்பின நபர் அவர். ஸோ அவருடைய கான்செப்ட் நம்மளுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். காந்தியன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 40 வில்லேஜ் பஞ்சாயத் அண்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இது அவருடைய ஃபிலாசபியில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவருடைய கான்செப்டான இந்த வில்லேஜ் பஞ்சாயத் சிஸ்டம் இது எல்லாத்துலேயுமே தான் முக்கியமாக நீங்கள் இந்திய அரசியலமைப்பு கொண்டு வந்திருக்கணும், அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்திருக்கணும். பட் அந்த மாதிரி இல்லாமல் மோஸ்ட்லி சென்ட்ரலைஸ்டு நேச்சரில் தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது.
ஈவன் தோ இந்தியா இஸ் அ ஃபெட்ரல் கண்ட்ரியாக இருந்தாலும் யூனிட்டரி பயாஸோடு தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அதிகமான பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. பட் அவருடைய ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து தான் நீங்கள் டெவலப் பண்ணணும், அவங்க கிட்ட தான் அதிகமான அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அதுக்கு எதிராக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். In this contest, the same member of Constituent Assembly, K. Hanumanthaya, said that is exactly the kind of constitution Mahatma Gandhi did not want and did not envy says. எந்த ஒரு அரசியலமைப்பை அவர் வந்து எந்த ஒரு ஃபிலாசபி அவர் வேண்டான்னு நினச்சாரோ, எழுதி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ, அந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்பை தான் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்றது அவர் சொன்ன கருத்து. ஏன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஒரு வருடத்திலேயே அவர் காலமாயிட்டார் மகாத்மா காந்தி. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸை முழுமையாக நம்ம டிராஃப்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அவருடைய கான்செப்ட் எதுவுமே எதெல்லாம் அவர் வேண்டான்னு நினச்சாரோ, எதெல்லாம் நிராகரிச்சாரோ அதையெல்லாம் தான் நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமந்தையா சொல்லியிருக்காரு. So that is exactly the kind of constitution Mahatma Gandhi did not want. எது அவர் வேண்டான்னு நினச்சாரோ, எது அவர் வளர்க்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அந்த பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்கன்றது ஹனுமந்தையாவுடைய குற்றச்சாட்டாக, அதாவது விமர்சனமாக இருக்குது. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய another member of Constituent Assembly attributed this lapse to Ambedkar's non-participation in the Gandhian movement. ஸோ இது கண்டிப்பாக கேள்வியாக கேட்கலாம். யார் வந்து அம்பேத்கருக்கும் காந்தியோட மூமெண்ட்டில் அம்பேத்கர் பங்கீடு எடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த விமர்சனமாக வச்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரகாசம் அப்படின்ற மெம்பர் தான். ஸோ காந்தியோட எந்த மூமெண்ட்லையுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை முழுமையாக. அதனால் அவர் உருவாக்குன இந்த அரசியலமைப்பு எல்லாமே காந்தி மேலே அவர் இருக்கக்கூடிய விரோதத்தை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. Attributed this lapse to Ambedkar's non-participation in Gandhian movement and the antagonism அப்படின்னா விரோதம் அப்படின்றது towards the Gandhian ideas. ஸோ பிரகாஷம் அப்படின்றவர் அம்பேத்கருடைய வெளிப்பாடு, அதாவது காந்தி மூமெண்ட்டில் எதுவுமே பங்கீடு எடுக்கலை. ஸோ அவர் மேலே இருக்கக்கூடிய விரோதத்தை தான் இந்த அரசியலமைப்பில் அவர் பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்ற விமர்சனத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஆன்டி இந்தியன், அதுலேயுமே நம்ம இந்த விமர்சனத்துக்கான பதிலடியாக யாரும் சொன்னதை நம்ம பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த அன்காந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிட்டிசிசமுக்குமே யாரும் பதிலடி கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் யார் என்ன சொன்னாங்க, 2 பர்சன் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க, ஹனுமந்தையா அண்ட் பிரகாஷ். ஸோ இது மட்டும் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன ஃபிலாசபி என்னென்னா, மகாத்மா காந்தியோடைய ஐடியல்ஸாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், இது இரண்டுமே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வரலை. ஸோ ஃபாதர் ஆஃப் நேஷனுடைய ஃபிலாசபி நீங்கள் இன்க்ளூட் பண்ணலைன்னா இது முழுமையாக அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்றது முதல் குற்றச்சாட்டாக கொடுத்துருந்தாங்க. இரண்டாவதாக என்னென்னா, காந்தியோடைய ஃபிலாசபியான வில்லேஜ் பஞ்சாயத்தையும் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தையும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கல. அவர் அதை மட்டும் தான் மெயினாக நம்பி இருந்தார், அங்கே தான் முழுமையான அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு விரும்பினார். ஆனால் நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் நேச்சர் தான் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றது இரண்டாவது குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் ஹனுமந்தையாவோட குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது காந்தி வேண்டான்னு நினச்சாரோ, எது வளர்க்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதை தான் நீங்கள் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருக்கீங்க அப்படின்றத அவருடையதாக கொடுத்துருக்காரு. ஃபோர்த்தை நம்ம பார்த்தது பிரகாஷம். ஸோ அம்பேத்கருக்கும் காந்திக்கு இருக்கக்கூடிய விரோதத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையாக இருந்துச்சான்னு தெரியாது, பட் காந்தியோட மூமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே அம்பேத்கர் வந்து முழுமையாக ஈடுபடலை. ஏன்னா அது காரணம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் ப்ரோ சேஞ்சஸ் குரூப்பில் தான் அம்பேத்கர் இருந்தார். அவருடைய குருநாதரான சிஆர் தாஸும் அதில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து காந்தியோடைய அமைதியான நிலைப்பாடுக்கு எதிராக தான் இருந்தாங்க. இப்படியே அமைதியாக இருந்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம், யாசகம் மாதிரி கேட்டுட்டு இருந்தோம்னா ஒருபோதும் நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, வன்முறை இல்லை பட் நம்மளுடைய கேட்கக்கூடிய முறையில் மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க தான் ப்ரோ சேஞ்சஸ். அந்த இயக்கத்தில் இருந்தவர் தான் அம்பேத்கர். ஸோ அதனாலேயே காந்தியோட மூவ்மெண்ட், அவருடைய ஃபிலாசபி எல்லாத்துக்குமே அவங்க அப்போஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வித்தின் தி காங்கிரஸ் இருந்துமே அவங்க அப்போஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அம்பேத்கரோட இந்த நான் பார்ட்டிசிபேஷன் இதனுடைய வெளிப்பாடாக, இதோட விரோதமாக தான் இந்த அரசியலமைப்புடைய பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது பிரகாஷமுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இந்த டாபிக் அன்காந்தியன் அப்படின்றத டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசிசமில் எலிஃபென்டைன் சைஸ் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹியூஜ் கான்ஸ்டியூஷன் இருக்கிற அரசியலமைப்பில் இந்திய அரசியலமைப்பு தான் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனாக இருக்குது. இந்த எலிஃபென்டைன் சைஸை வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன் வச்சிருக்காங்க. அதுக்காக யாராவது பதிலடி கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.